ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன மனுஷங்க ரோஹித் சர்மா கிரிக்கெட் வந்து அவ்வளோ நேசிக்கிறாரு. அதேமாரி நம்ம இந்தியாவுடைய வெற்றியை அவரோட வெற்றியாக வந்து அப்படியே செலப்ரேட் பண்ணாருங்க. நம்ம விமென்ஸ் கிரிக்கெட் சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உலகக்கோப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கான கிரிக்கெட்டுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை. இப்போ எல்லாருமே முழுக்க முழுக்க நம்ம பசங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி மேட்சை பார்க்குற அளவுக்கு கிரிக்கெட்டை வந்து நம்ம விமென்ஸ் டீம் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வரலாற்று வெற்றியாக செமியில் ஆஸ்திரேலியாவை பலமுறை சாம்பியன் பட்டம் வாங்கின ஒரு டீமை வந்து தோற்கடித்தாங்க. அடுத்து ஃபைனல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட. ஆனால் ஒரு புறம் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வேர்ல்டு கப்புக்கும் செட்டே ஆக மாட்டுது. ஆண்கள் டீம்லேயும் வந்து அவங்க கப் அடிக்க மாட்டுறாங்க, பெண்கள் டீம்லேயும் அதான் நடந்துகிட்ருக்கு. இந்த கேமில் ஃபஸ்ட்டான நம்ம இந்தியா 298 அடிச்சிருப்பாங்க. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. வந்தனா 45, சஃபாலி வர்மா 87, ஜெமிமா 24, ஹர்மன்பிரீத் கவுர் வந்து 20, தீப்தி சர்மா 58, இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த அந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் கேப்டன் வந்து ஓப்பனிங்கே வந்து அசத்திருப்பாங்க. ஏன்னா வந்து லாரா 101 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. பட் அவங்க நல்லா ஆடிருந்தாலுமே கூட மற்ற டீம் பிளேயர்ஸ் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல. இதனால் வந்து 246 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. நம்ம இந்திய டீம் 52 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் இந்த கேமில் வந்து நடந்த ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா கிரவுண்டுக்கு வந்து மேட்சை பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் கேப்டனாக இருக்கிறப்ப நம்ம ஆண்கள் டீம் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டென்ஷனாக இருந்திருப்பார். ஜெயித்த உடனே அப்படியே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாகி கலங்கி போயிருப்பார் மனுஷன். அப்போ வந்து அந்த ஒரு பெண்கள் டீமோட வெற்றியை ரோஹித் வந்து அவரோட வெற்றியாக ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்தில் வந்து கொண்டாடி இருப்பார். ஸோ என்ன தான் வந்து ரிட்டையர் ஆனாலுமே கூட தொடர்ந்து கிரிக்கெட்டை ரோஹித் சர்மா வந்து லவ் பண்ணுறாரு. நம்ம இந்தியா வந்து ஒவ்வொரு முறை வேர்ல்டு கப் வாங்குறப்பையுமே அந்த இடத்துல அவர் இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாரு. அதனால தான் வந்து மேட்சை ரோஹித் சர்மா கிரவுண்டில் வந்து பார்த்துருப்பாரு, எமோஷ்னலும் வந்து ஆயிருப்பார். நன்றி.